ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்று நாம் பார்ப்பது உயிர், மனம், ஆன்மா, உடல். இந்த 4 விதமான விஷயங்கள்ல நமக்கு என்ன நடக்குது, இந்த 4 நமக்கு உள்ள என்ன செயல்பாடு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நுணுக்கம். அப்ப உயிர் அப்படிங்கிறது ஒரு தன்மையை எப்படி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்னா, உணர்வு மூலியமா தான் உயிர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உயிர் மிகப்பெரிய ஒரு பேராற்றலுடைய ஒரு சக்தி. இந்த உடல் உருவாகும் பொழுதுதான் உயிர் வருகின்றது. உயிர் வரும் பொழுது ஆன்மா வருகின்றது. ஆன்மாவோடு சேர்ந்து இணைந்து இந்த உயிராற்றல் உற்பத்தி பெறுகின்றது. அப்ப இந்த 4 ஒன்றா இருந்தால் மட்டுமே இந்த உடல் இயங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. சரியா? அப்ப இந்த உடல் உயிரோடு இணைந்திருக்கின்றது. இந்த உயிர் மனமோடு இணைந்திருக்கின்றது. இந்த மனம் ஆன்மாவோடு இணைந்திருக்கின்றது. முதல்ல உடலோட உயிர், உயிரோட மனம், மனதோட ஆன்மா. அப்ப இந்த 4 விதமான சக்தியும் ஒன்றா இணைஞ்சு நடக்கும்போது இந்த உடல் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம பூமிக்குள்ள இருக்கிறோம். அப்ப இந்த 4 எப்படி செயல்பாடு அப்படின்னா, அதனுடைய வேலையை அது செஞ்சிட்டு இருக்குது. எப்படி வேலை செய்யுது? நம்முடைய 72,000 நாடி நரம்புகளிலும் அதனுடைய இயக்கம் எப்படியோ அதை பொறுத்து இது செய்து கொண்டிருக்கிறது. அப்ப 72,000 நாடி நரம்புகள் அப்படின்னு சொல்லும் போது அகாரங்கிற ஒரு தன்மையில் இருந்துதான் தோன்றுகின்றதுன்னு சொல்றேன். அதாவது பூமியுடைய பாதாள பகுதியிலிருந்து என்ன ஒரு சக்தி தோன்றுச்சோ, அணுக்கள் உருவாச்சோ, அங்க என்ன நடந்துச்சோ, அதுல இருந்து இதுவரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் கர்மவினைகள். இந்த கர்மவினைகள் தான் நமக்குள்ள வரிசையா பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம அப்ப என்ன பண்றோம்? ஒவ்வொரு கர்மவினையும் அனுபவிச்சுட்டே வரோம். அப்ப நவகிரகங்கள் பாதிப்பு, நமக்கு ராசி பாதிப்பு, நட்சத்திர பாதிப்பு, உடல் பாதிப்பு, முன்ஜென்ம வினை பாதிப்பு, பெரியோருடைய பாதிப்பு, நம்மளால யாருக்கு தீங்கு செஞ்சோமோ அதனுடைய பாதிப்பு, இல்ல ஜென்மாந்தத்துல ஒவ்வொரு பிறவியில் என்னென்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாதிப்பு, இப்படி பல பாதிப்புகளை அனுபவிச்சுட்டே வரும். அப்ப இதுக்கெல்லாம் யார் ஒரு தூண்டுதலா இருக்கிறாங்க அப்படின்னா மனம். இந்த மனம் எல்லா வேலைகளும் செய்யும். அப்ப எல்லா வேலைகளும் செய்யும் பொழுது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நாம என்ன செஞ்சாலும் அது கேட்காது. ஏன்னா இந்த உடல் நாம சொல்றது கேட்கவே கேட்காது. இந்த உடலும் இந்த உயிர் அதுக்குள்ள இருக்கிறதால அது இருக்க வரைக்கும் அது ஜீவித்து கொண்டே இருக்கும். ஆனா எந்த ஒரு செயல்பாட்டையும் சொல்றத கேட்காது. சரி, கேட்க மாட்டேங்குது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எப்படி முயற்சி பண்ணாலும் அதனுடைய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும். அப்ப நாம எப்படி இயங்கிறது? ஐயா, நான் பாசிட்டிவா நினைச்சுக்கிறேன், உடனே பாசிட்டிவா நடக்குமா அப்படின்னா நீங்க நல்லதையே நினைங்க. பிரபஞ்சம் எனக்கு நிறைய கொடுக்கும், செல்வத்தை நிறைய பெருக வைக்கும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவேன், நான் சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. எனக்கெல்லாம் மாறிடுமானா நிச்சயமா ஒரு பொழுதும் மாறாது. ஏன் மாறாது? அங்கதான் முன்னாலே பதிவு பண்ணி வச்சுக்கிட்டே வரிசையா வந்துட்டு இருக்குதே, உன்னால மாற்ற முடியாத. அப்புறம் எங்க போய் நீ மாத்திக்கிறது? இந்த உடலும் உயிர் இணையுது. ஆனா மனம் என்ன சொல்றதோ அதை தான் ஆன்மா கேட்கும். மனம் என்ன பண்ணுது? மனங்கிறது ஆகாயத்திலிருந்து ஜென்மாந்திரமா நீ என்னெல்லாம் பிறவி கடன் நடத்தியோ அதையெல்லாம் தோண்டி கொடுத்துட்டே இருக்குது. அப்ப ஆன்மா அதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சதுனால உனக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம போகுது. அப்ப நீயா இயங்குறியானா இயங்கல. அப்ப என்ன இயங்குது? நவகிரகங்களுடைய சாரத்தை பொறுத்து இயங்குகின்றது, நட்சத்திர ஓரையை பார்த்து இயங்குகின்றது, அப்ப 12 ராசிக்காக இயங்குகின்றது. அப்ப எல்லாமே ஒன்னா சேர்ந்து இயங்கும் பொழுது ஒன்னால நீ என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்பதான் நம்ம சொல்றோம், எனக்கு 7 சனி வந்துருச்சுங்கயா, சனி கிரகத்துடைய பாதிப்பு, குருதிசையோட பாதிப்பு, புதன் புத்தியோட பாதிப்பு, இப்படி பல கிரகங்களை நம்ம சொல்லிக்கிட்டே வருந்தி கொண்டே இருக்கிறோம். அப்ப நல்ல நேரம் வந்தா நல்லா இருப்போம், கெட்ட நேரம் வந்தா கெட்டு போயிருவோம். இப்படிதானே? இதான வாழ்க்கை. இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விருச்சிக ராசியா கோடீஸ்வரர் உடனே சந்தோஷம் வந்துடும் உனக்குள்ள.
மிதுன ராசியா மிகப்பெரிய மாற்றமா உடனே சந்தோஷம் வந்துடும். கடக ராசியா நீ கடல்லையே இறங்கின மாதிரி தான் போச்சு, வேதனை வந்துடும். இப்படி ஒவ்வொன்றையும் நமக்குள்ள யூகித்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் கஷ்டப்படுறோம்? அதனுடைய வேலையை அது செய்யறதுனால நம்மளால எதையும் தடுக்க முடியவில்லை. ஏன் தடுக்க முடியவில்லை? நம்முடைய உணர்வு மூலியமாக தடுக்க முடியவில்லை. இந்த உணர்வு தான் நம்மளை ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த உணர்வை மாற்றலாமா அப்படின்னா மாற்ற முடியல. அப்ப இந்த உணர்வையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை, கிரகங்களையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை, ஜென்மாந்தர வினைப்பையையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இது எல்லாம் சரி கட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இது எல்லாம் சரி கட்டணும், இதுல இருந்து விடுதலை ஆகணும், என் கர்மவனை நீங்கி போகணும், நான் உடலோடு உயிரோடு மனதோடு ஆன்மாவோடு சந்தோஷமா வாழணும். எப்படி வாழணும்? சந்தோஷமா வாழணும். நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நான் சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியோடு வாழணும், பேரானத்தோடு இருக்கணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன செஞ்சாலும் முடியாது. என் மனமே அடங்கல, நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? என்னுடைய உயிர் சக்தியானது ஆற்றலோடு இந்த உடல் இயங்குகின்றது. இதுல பல நோய்கள் வருகின்றது. இந்த நோயினால என்னுடைய மன சஞ்சலமாகின்றது. ஆன்மாவும் பல குழப்பங்களை பண்ணி கொண்டு இருக்கின்றது. அப்ப நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எனக்குள்ள எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எதையுமே என்னை இயக்க சொல்லி விடல. அப்ப நான் இயக்க சொல்லி விட்டா தானே நான் இயங்குவேன். என்னையே இயங்கத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்தோட இணைச்சிச்சு. அப்ப பிரபஞ்சம் என்ன செய்தோ, இயற்கை என்ன செய்தோ அதை தானே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் எப்ப பிறவி எடுத்தனோ அந்த பிறவியிலிருந்து இதுவரைக்கும் என்ன கர்மவினை இருக்குதோ அதை தான் நான் அனுபவிச்சு கொண்டு இருக்கின்றேன். அப்ப நானா ஒரு கர்மவினையை அழிக்கிறதுக்கும் மாற்றுவதற்கும் எந்த ஒரு வழி எனக்கு தெரியவில்லை. எத்தனையோ யோகம் பண்றோம், எல்லா யோகத்தையும் தியானம் பண்ணுங்கய்யா, மெடிடேஷன் பண்ணுங்கய்யா, அப்படி யோகம் இப்படி யோகம், அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லாமே சொல்றாங்க. என்னத்துக்கு? ஒரு மாசம் போய் உட்காந்து பண்ணுவோம், அடுத்து உட்காந்துக்குவோம், நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு உருப்படியா ஒரு வேலை இருக்காது. எல்லா யோகத்தையும் கத்துக்கிட்டோம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, குட்டிச்சவர் ஆயிட்டோம். ஏன்? நமக்குள்ள மைண்ட்ல ஒரு ஃப்ரீயா ஒரு விஷயம் நடந்தா தானே நம்ம ஒத்துக்க முடியும், ஏத்துக்க முடியும். இதுவும் இப்படித்தானா அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை காண்பெல்லாம் உங்களுக்குள்ள நினைக்கணும். கன்ஃபார்மா இது நடக்குன்னு நினைச்சா நடக்கணும். அதுதான் உண்மை. நான் சொல்லுவேன், நீங்க மழை வரணும் அப்படின்னா மழை வரும், நீங்க வராது. அப்ப இது எப்படி நடக்குது? இந்த இயற்கையோட ஒற்றுமையோட இருக்கிறதுனால இது நடக்குது. அப்ப இந்த ஒற்றுமை என்ன, இந்த ஜென்மாந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறது நாம செஞ்ச செய்வனை. அப்ப நம்மளுடைய கர்மவனை தான் இந்த பாதிக்குது. இந்த கர்மவனையை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா மிகப்பெரிய மாற்றம் ஆகலாம். அப்ப நம்ம கர்மவனிலிருந்து மாற்றம் வருவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, நம்ம உடம்புக்குள்ள 1000 கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. இந்த செல்கள் மூலமாக கர்மவனைகள் பல 1000 கோடி தங்கி இருக்குது. அதை முதல் நிவாரணி பண்ணிட்டு வரக்கூடிய டெய்லி வர கர்மவனைகள் வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். அதை நிவாரணி பண்ணி அந்த மனம் சந்தோஷப்படுத்தி மனதை ஒடுக்கி அடக்கி ஆண்டு கொண்டு ஆன்மாவோட இயக்கும் பொழுது ஆன்மா எல்லா பயணங்களும் செய்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இந்த உடலை மிகப்பெரிய ஆற்றலாக மாற்றி ஆரோக்கியமாக செய்து இந்த உயிர் சக்தியை நீடித்து வர வைக்க மிகப்பெரிய சக்தியாக மாறிவிடும். அப்ப நம்ம உடலே பாசிட்டிவான எனர்ஜிக்கு வந்துடும். அப்படி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை மாத்துறதாங்க கிரியா யோகம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாசிட்டிவான எனர்ஜி உனக்குள்ள வரணும். நான் கேட்பேன், பயிற்சி பண்ணி முடிச்சோடனே உனக்கு எப்படிங்க இருக்குது? ஐயா பாசிட்டிவா இருக்குது. ஏதாவது தோணுதா சொல்லு. எதுவுமே தோணலையா, அமைதியா இருக்குது, அடங்கி இருக்குது, மன சஞ்சலம் இல்லாம இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அதுதாங்க யோகம். அப்படி ஒரு யோகத்தை நீ உள்ள போகும்போது உங்களுக்கு புரியும். நீ என்னதான் சொன்னாலும் உனக்கு உன்னுடைய எண்ணம் எல்லாம் மாறிட்டே தான் இருக்கும். நீ இதை நினைப்ப, நெகட்டிவான தாட்ஸ் நினைப்ப, பாசிட்டிவ் நினைப்ப, நெகட்டிவான தாட்ஸ் நினைப்ப. இதுதான் உனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும்.
இது எல்லாம் அடிச்சு ஒடுக்கி எல்லாம் ஒண்ணுமெல்லாம் எடுத்து செஞ்சுட்டு ஃப்ரீயா நீ பாசிட்டிவான நிலையில இருந்து உன்னையே நீ மாத்திக்கிற மாதிரி மிகப்பெரிய ரகசியமான ஒரு பயிற்சி தான் கிரியா பயிற்சி. இந்த பயிற்சி எடுக்கும் பொழுது ஆன்ம பரிசுத்தமாகிவிடும், இந்த மனம் மிகப்பெரிய தெளிவாகிவிடும், இந்த உயிர் சக்தி பேராற்றல் மிகப்பெரிய சக்தியாக மாறிவிடும், இந்த உடல் ஆரோக்கியம் அற்புதமாக மாறிவிடும், வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பேரானந்தம் பேரின்பம் நீ நினைக்கிறதெல்லாம் சாதிக்கிற மாதிரி அத்தனை விஷயங்கள் நடத்தி கொடுக்கும். இதுதாங்க மிகப்பெரிய ரகசியம். நீங்க எங்க வேணா கத்துக்குங்க, என்ன வேணா பண்ணுங்க. உங்களுக்கு நான் கொடுக்கிற மாதிரி பயிற்சி எங்காவது இருந்தா சொல்லுங்க, நான் உத்தரவாதம் தரேன், உறுதி கொடுக்கிறேன். அதாவது நான் வேணும்னு நான் சொல்ல வரல. ஒரு மனித வாழ்க்கையில நம்ம வாழ்றீங்க, ஒவ்வொருவரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், பேரானந்தமாக. இதுக்குத்தான் நம்ம வந்தோம். இதுவே இல்லைன்னா நம்ம எதுக்குங்க இங்க வரணும்? அப்ப மனம் என்ன செய்யுது? எல்லா விதமான வேலையும் செய்யும். ஆன்மா என்ன செய்யும்? எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணும். உடல் என்ன செய்யும்? அது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும். அப்ப உயிருடைய தன்மை எப்படி வேணா மாறுபட்டு இருக்கும். அப்ப எல்லாமே கெட்டு ஒண்ணுமெல்லாம் போயிடும். அப்ப வாழ்க்கையில பிறந்தா சாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், பேரானந்தமா இருக்கணும். அதான் சொல்லுவேன், சும்மா இரு, சுகமா இரு, என்றும் ஆனந்தமா இருங்க. நிச்சயமா நீங்களும் வாங்க. வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி ஈரோட்டில் முதல் நிலை, 2ஆம் நிலை 2 பயிற்சிகள் நான் கொடுக்குறேன். கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரத்ராஜிசி ஹோட்டலில் நடக்குது. முன்பதிவு அவசியம். முன்பதிவு இல்லாததுக்கு அனுமதி கிடையாது. முன்பதிவு முன்கூட்டியே செய்து கொள்ள வேண்டும். மொத்தம் 100 பேருக்கு தான் இடம், அதுக்கு மேலே இடம் கிடையாது. தயவு செய்து முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் பதிவு செஞ்சு என்னால் முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றமாக மாற்றிவிடலாம். சந்தோஷம். நன்றி, வணக்கம்.